பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்லை. அவர் என்னவோ இருக்கட்டுப்பா. வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுனா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்போ பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையிலிருந்து இப்போ தானே வந்தேன் அப்படின்னு. என்னடா பண்ணேன்? ஒருத்தர் கொண்டுட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணேன்? அதானே ஒரு சின்ன பகையின கோபத்தில் இந்த சாதிய மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னே. என்ன பண்ணார்? அப்படி ஓடினாருன்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன்னே. ரொம்ப மனசு இப்போ வலிக்கு. என்னென்ன சும்மா வெள்ளரிக்காயை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குதுண்ணே மனித சதை இப்படித்தானே அப்படின்னா. இதுதான் அது. என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தனும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். 90 நாள் தான் வெளியில் வந்துடுவான். 90 நாள் தான். ஏன்னா சாட்சி இருக்கணும். இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. எந்த தவறும் செய், நீதி சான்று இல்லாமல் செய்யதான். சாட்சி இருக்கா கேட்கும், சான்று இருக்கா இல்லை ரிலீஸ். நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளோ வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளோ வேணாலும் ஊழல் லஞ்சம் பெறலாம். சாட்சி இருக்கா இல்லை விடுதலை. அப்படி என்ன பண்ணுறான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியாக மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தாளப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில் வருவான். வந்து வேறு அசைன்மெண்ட்டு போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை